தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. 2022ஆம் ஆண்டு ராஜஸ்தானில் நடந்த பாரத் ஜோடோ யாத்திரையின் போது செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் எம்பி ராகுல் ராணுவம் பற்றி பேசிய விஷயம் சர்ச்சையாக வெடித்தது. சீனா இந்தியாவின் 2000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கைப்பற்றிவிட்டது. 20 இந்திய வீரர்களையும் கொன்றது. அருணாச்சல பிரதேசத்தில் நம் வீரர்களை அடித்து நொறுக்கியது என்று ராகுல் பேசினார். ராணுவம் குறித்து ராகுல் அவதூறு கிளப்பியதாக ராணுவத்தின் ஒரு அங்கமாக இருக்கும் எல்லையோர சாலை அமைப்பின் முன்னாள் இயக்குனர் உதய் சங்கர் ஸ்ரீவத்சவா லக்னோ கோர்ட்டில் வழக்கு தொடுத்தார். சீன ராணுவம் நம் வீரர்களை அடித்து நொறுக்குகிறது என்று மிகவும் இழிவான முறையில் ராகுல் திரும்ப சொன்னார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். இந்த வழக்கில் ஆஜராக கோரி ராகுலுக்கு லக்னோ கோர்ட் சம்மன் அனுப்பியது. உடனே தனக்கு எதிரான வழக்கையும் சம்மனையும் ரத்து செய்ய கோரி அலகாபாத் ஹைகோர்ட் லக்னோ கிளையில் ராகுல் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கு நீதிபதி சுபாஷ் வித்யார்த்தி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. கருத்து சுதந்திரம் அடிப்படையில் பேசியதாக ராகுல் தரப்பு கூறியிருந்தது. இதற்கு நீதிபதி கடும் கண்டனம் தெரிவித்தார். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19(1)A பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்துக்கு உத்தரவாதம் அளிக்கிறது தான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த சுதந்திரம் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது. இந்திய ராணுவம் மீது அவதூறு வெளியிடுவதற்கு கருத்து சுதந்திரத்தில் இடம் இல்லை என்று நீதிபதி சொன்னார். அதேபோல் வழக்கு தொடுத்தவர் ராணுவ அதிகாரி இல்லை, எனவே அவரை பாதிக்கப்பட்ட நபர் கிடையாது என்று ராகுல் தரப்பு மனுவில் சொல்லியிருந்தது. இந்த வாதத்தையும் நீதிபதி நிராகரித்தார். வழக்கு தொடுத்தவர் கர்னலுக்கு சமமான பதவியான எல்லையோர சாலை அமைப்பின் இயக்குநராக இருந்தவர் என்பதால் அவரை பாதிக்கப்பட்டவராக எடுத்துக்கொள்ள முடியும் என்று கோர்ட் கூறியது. இந்த மனு மீது விரிவான உத்தரவு அடுத்த வாரம் பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி கூறினார்.